அதிமுக இந்த கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு. 7ஆம் தேதி எடப்பாடி வந்து மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் அப்படியே வர்றாருன்னு வச்சுங்களேன். பட் ஏன் திடீர்னு அண்ணன் பிஜேபிக்கு அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதாவது ஜிங்க் ஆகலை. நீங்கள் தொண்டர்களுக்கு மத்தியில் பிஜேபி அண்டு அதிமுக தொண்டர்கள் வந்து சரியாக வந்து இன்னும் ஒருங்கிணைக்கலை. அண்ணாமலை வந்தாருன்னா திமுகவோட அதிமுக தான் பெரிய தலைவலியை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணி அது ரெண்டாவது அப்படி ஒருவேளை கூட்டணி வச்சிங்கன்னா 234 பாதி 112 112 அளவுக்காவது பண்ணுங்க. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார்ல விஜய், முதல் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வர்றப்போ திருச்சியில் இருந்து ஒரு நிர்வாகி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இறந்து போனாங்க. அந்த இடத்துக்குலாம் விஜய் போகல. இப்போ திடீர்னு திருப்போணத்து மேலே அவருக்கு வந்து ஒரு அக்கறை, என்ன அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தான், எலெக்ஷன் தான். ஸோ அந்த எலெக்ஷனில் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு விஜய். எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து நயினா நாகேந்திரனுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படி பார்க்குறப்ப பார்த்தா நீங்கள் இதை இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எடப்பாடியுடைய சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு இதுலேயும் கண்டிப்பாக பாஜக சார்பில் ஒரு அவருக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. தொண்டர்களும் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ தெரியுது. புதிய பதவி யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் இப்போ தற்போதைய சூழ்நிலையில் ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அதனால் அன்புமணி என்ன நினைக்கிறாரு, தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் நாங்கள்லாம் ஒரு லைனில் இருக்கிறதுனால நாங்கள் தான் அதிகாரமான ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கான சாத்தியம் ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் ஈத்தமிழ் நியூஸின் ஆசிரியரும் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார் 2026க்கான தேர்தலுக்கான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எல்லா கட்சியும் வேலையை தொடங்கிட்டாங்க. திமுக பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற தாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கிட்டாங்க. அதே மாதிரியே அதிமுகவும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அதை தாண்டி இந்த கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அந்த கூட்டணி கட்சி வந்து அழைப்பு விடுத்திருக்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக வச்சுங்களேன். அதிமுக இந்த கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு. 7ஆம் தேதி எடப்பாடி வந்து மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் அப்படியே வர்றாருன்னு வச்சுங்களேன். பட் ஏன் திடீர்னு அண்ணன் பிஜேபிக்கு அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதாவது ஜிங்க் ஆகலை. நீங்கள் தொண்டர்களுக்கு மத்தியில் பிஜேபி அண்டு அதிமுக தொண்டர்கள் வந்து சரியாக வந்து இன்னும் ஒருங்கிணைக்கலை அப்படிங்கிற ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு புகார் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த திருப்பவனம் சம்பந்தமான ஒரு போராட்டத்துக்கு வந்து மதுரையில் 2 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க. நிச்சயராஜெல்லாம் கலந்துருக்கிறாரு. அது ஆர்பி உதயகுமார் ஏற்பாடு பண்ண அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில். இப்போ அடுத்த கட்டமாக எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து நயினா நாகேந்திரனுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. விஷயம் நீங்கள் அப்படி பார்க்குறப்ப பார்த்தா நீங்கள் இதை இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எடப்பாடியுடைய சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு இதுலேயும் கண்டிப்பாக பாஜக சார்பில் ஒரு அவருக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. தொண்டர்களும் கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ தெரியுது. ஏற்கனவே தெரியுதுங்க. ஒரு கண்ணாமனா அதிமுகவில் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் இருக்குது, கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத யாருமே ரசிக்கலை. பட் எடப்பாடி வந்து ஒரு சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமாக இருக்கும், அவர் கை கொடுக்குங்கிறதுலாம் காலப்போகும் தான் பதில் சொல்லணும்னு வச்சுங்களேன். சார் இதை தவிர்த்து பிஜேபி சார்ந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, அண்ணாமலை இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பதவி தரதா வந்துட்டு ஒரு செய்தி இருக்கு. அது வந்துச்சுன்னா திமுகவுக்கு எந்த மாதிரி கடினமான சூழ்நிலை வருமா, ஒரு தலைவலியா இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதை எப்படி சார் பார்க்குறது? அண்ணாமலை வந்தாருன்னா திமுகவோட அதிமுக தான் பெரிய தலைவலியை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணி அது ரெண்டாவது அப்படி ஒருவேளை கூட்டணி வச்சிங்கன்னா 234 பாதி 112 112 அளவுக்காவது பண்ணுங்க. காரணம், நம்மளும் இன்னைக்கு அவங்களுக்கு தகுதியான ஆட்களாக நம்ம வளர்ந்துட்டோம். என்ன பாஜக தமிழ்நாட்டை வளர்ந்துருச்சு, அதனால நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அண்ணாமலை இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மத்திய அமைச்சர் ஆனார்னா நீங்கள் நிர்வாக ரீதியாக திமுக சில டார்ச்சர் இருக்கும். என்ன பண்ணுவார், கலெக்டர்கிட்ட போவார், ஒரு ரெவியூ போடுவார், மீட்டிங் போடுவார்.
துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிடுவார். அவருக்கு என்ன தடை கொடுக்க போகிறாங்க, என்ன சூழ்நிலைன்னு தெரியல. ஒரு வேலை நடந்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அவர் செக்ரட்டேரியட்டில் போய் ஒரு மீட்டிங் போடுவார். நீங்கள் தவிர்க்கவே முடியாது, நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் பிஜேபி வந்து பிஜேபியே ஒரு இடங்கள இப்போ பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரனுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. சில விஷயங்களை தனியாக ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்காரு. மத்திய அமைச்சர் கொடுக்கப்பட்டால் அதிமுக பெரிய டார்ச்சர் பண்ணுவார். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம் சார். இதை தொடர்ந்து டிவிகே தலைவர் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அஜித்குமாரோட வீட்டுக்கு போயிட்டு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா நிதி உதவியும் பண்ணிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது நீங்கள் ஏற்கனவே டிவிகேல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக மாவட்ட தலைவராக இருந்த மதுரையில் இருந்த ஒரு பிரமுகர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். ஏன்னா சென்னையில் ஒரு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு அப்போ இறந்து போனார். அங்கே போல விஜய் போல அதே மாதிரி மாநாட்டுக்கு வந்த ஆட்கள், அதாவது நம்ம விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார்ல விஜய், முதல் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வர்றப்போ திருச்சியில் இருந்து ஒரு நிர்வாகி ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இறந்து போனாங்க. அந்த இடத்துக்குலாம் விஜய் போல. இப்போ திடீர்னு திருப்போணத்து மேலே அவருக்கு வந்து ஒரு அக்கறை, என்ன அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தான், எலெக்ஷன் தான். ஸோ அந்த எலெக்ஷனில் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார் விஜய். அதோடைய வெளிப்பாடு தான். இதை சார்ந்து ஷேர்பாக்கத்தில் வந்து போராட்டம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 லட்சம் பேர் என்னாச்சும் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டத்தை சேர்ந்து போராட்டம் பண்ண போகிறோம், ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சார் பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே திமுக தெளிவாக பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே 5 போலீஸை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சிபிஐக்கு மாறிடுச்சு வழக்கு. என்ன சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இது வேலை, அரசு வேலை கொடுத்துட்டாங்க. என்ன கிட்டத்தட்ட என்ன செய்யணுமோ ரெமெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை பெருசாக நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஆமாம், அதனால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அறிவிச்சிட்டாங்க. அது நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது டிவிக்கே. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அதை தொடர்ந்து பாமகவில் அருள் நீக்கம் பற்றிய ஒரு விஷயம் நேற்று நடந்துச்சு. அன்புமணி வந்து அவர் நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பாமக அன்புமணிக்கு வந்து அனுமதி கிடையாது, இதை ஒரு நிர்வாகியை நீக்கணும்னா அது எனக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. எல்லா கட்சியும் மும்பரமாக வேலை பார்த்துருக்காங்க. இவங்க கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாஸ் இருந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பல முறை பேசிட்டோம். அதாவது சட்ட விதி, பாமக சட்ட விதிகளின்படி நிறுவன தலைவரான ராமதாஸுக்கு தான் வந்து அதிகாரம், முழு அதிகாரம் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அன்புமணி தலைவராக இருக்கார், அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு இன்னும் அந்த பைலா பிரகாரம் அவருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து பொதுக்குழுவில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும். பட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் தெளிவாக அதாவது சைலண்ட்டாக இருக்கார் ராமதாஸ். அவர் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நீக்கிறதா இருக்கட்டும், புதிய பதவி யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் இப்போ தற்போதைய சூழ்நிலையில் ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அதனால அன்புமணி என்ன நினைக்கிறாரு, தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் நாங்கள்லாம் ஒரு லைனில் இருக்கிறதுனால நாங்கள் தான் அதிகாரமான ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கான சாத்தியம் இல்லை. ஆமாம், அதுதான். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்ததுக்கு. ஓகே சார். இது போன்ற அரசியல் செய்திகளுக்கு ஃபாலோ செய்யுங்கள் ஈ-தமிழ் நியூஸை. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நமது ஈ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.